என்ஜினியர் தங்கமுத்து ஸ்டடி சர்க்கிள் அண்ட் IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. சாரி ஃபார் தி டிலே. கொஞ்சம் மார்னிங் கூப்பிட்டுருந்தாங்க, என்னால் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கொஞ்சம் ஆசை. பட் தான் என்னால் நிறைய பேச முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். பட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் என்னென்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கேளுங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதை என்னால் எவ்வளோக்கு முடியுமோ அதை தீர்த்து வைக்கலாம். சரியா? என்னை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தாங்க. சரி, நான் என்னை பற்றி லைட்டாக கொஞ்சம் சொல்லிக்கிறேன். என்னோட பேர் வந்து பாரதிராஜன். நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் திருப்பூணம் பக்கத்தில் கல்யாணத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் தான் படித்தேன். ஸ்டடீஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். என்னோட 18th இயர் 4th மந்த்தில் நான் ஃபஸ்ட்டு சர்வீஸ் வாங்கினேன். ஜஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது போலீஸ் கான்ஸ்டபிள் தான் ஜாயின் பண்ணேன். ஒரு 4.5 years வந்து போலீஸ் வேலை பார்த்தேன். தென் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ஸில் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி, பேசிக்காக ஒரு டிகிரி முடித்தேன். டிகிரி தென் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த TNPSC எக்ஸாம் பற்றிலாம் தெரிய வந்தது 2012 தான். எனக்கு 2012 தான் தெரியும். பட் 2010 நான் வேலைக்கு போகிறேன். பட் அந்த வயசில் பெருசாக தெரியாது. 2012 தான் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சரி அதை பற்றி படிக்கலாம், என்னென்ன மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு மாதிரி தேடும்போது சரி Group 4 Group 2 அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது. சரி எக்ஸாம் எழுதி பார்க்கலாம் அப்படின்னு என் கூட வேலை பார்த்த ஒரு 2-3 பேர் ஆல்ரெடி இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணி போயிருந்தாங்க. அவங்களோட சின்ன ஒரு மோட்டிவாக எடுத்துட்டு அவங்களோட சின்ன கைடன்ஸ் மட்டும் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது 2013 நடந்த ஒரு Group 4 ஐ காட் த சர்வீஸ். எனக்கு சர்வீஸே கிடைச்சிது. அதில் ஒரு என்ன எக்ஸலண்ட் அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்தவங்க எல்லாம் பெரும்பாலும் தெரியும். பொதுவாக நம்ம எங்கே உட்காந்து மதுரையை ப்ரிப்பேர் பண்ணோம்னா அதிகபட்சம் காந்தி மியூசியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பரேஷன் ஆஃபீஸில் தான் நிறைய படிப்போம். எனக்கு அந்த Group 4 சர்வீஸ் கிடைச்சது பக்கத்தில் காந்தி மியூசியம் பக்கத்தில் அடுத்த பில்டிங்கில் எனக்கு சர்வீஸ் கிடைச்சிது. ரொம்ப போலீஸ் வேலைக்கு படிச்சுட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கேயும் அங்கங்கே ப்ளஸ் அதர் ஸ்டேட்லாம் போய் வேலை செஞ்சுட்டு Group 4 படிச்சு பாஸ் பண்ணோம்னா நம்ம ஊர் பக்கத்து ஊர்லேயே வேலை கிடைக்கும். நம்ம இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வந்து கிடைச்சது. எல்லாமே என்னோட செல்ஃப் தான். சொசைட்டி வந்து நான் நல்லது பண்ண போகிறேன், நான் சொசைட்டி எதிர்த்த போகிறேன்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா? எல்லாமே என்னது என்னோட சுயநலம் தான். சரியா? பரவாயில்ல, நம்ம இங்கே ஒரு நேரம் படிச்சிட்டோம், இப்போ இங்கே வந்துட்டோம், பட் இதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது அதுக்கப்புறம் Group 2 Group 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படியாக நான் மேலே முயற்சி பண்ணேன். TNPSC இருக்கக்கூடிய மொத்தம் 7 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். 2 Group 2 கிளியர் பண்ணியிருக்கேன், 2 Group 4 கிளியர் பண்ணியிருக்கேன், ஒரு நான் என்ட்ரி போஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கேன். அது போக தென் ஒரு SI எக்ஸாம், ஒரு போலீஸ் எக்ஸாம். SI ஜாயின் பண்ணல. பட் இதுக்கெல்லாம் என்ன ஒரு காரணம் அப்படின்னா, ஒன்னே ஒரு சின்ன விஷயம் தான். தொடர்ந்து கரெக்டாக 4 வருஷம் தான் படித்தேன். 2013 படிக்க ஆரம்பித்தேன். 2016 ஜூன் மாதம் எழுதின மெயின்ஸோட நான் படிக்கிறத நிப்பாட்டினேன். அதுக்குள்ளே நான் இவ்வளோ எக்ஸாமே நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒன்றும் ஒரு தற்பெருமைக்காக இதை நான் சொல்ல வரல. ரீசன் பிஹைண்ட் என்ன ரீசன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 வருஷமும் அதிகபட்சம் நான் செலவிட்டது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாமுக்காக தான். வேற எந்த ஆக்டிவிட்டி கிடையாது. இன்க்ளூடிங் நம்ம சொல்லுவோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகலாம், சொந்த ஊரில் ஃப்ரெண்டு மேரேஜ், சொந்தக்காரன் கல்யாணம், திருவிழா, காது குத்து, ரிட்லஸ், எதுக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். என்னோட டார்கெட்டு கிளியராக இருந்தது. என்னோட டார்கெட்டை நான் எடுக்கும்போதே நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே Group 1 சர்வீஸ் போகணும்னு நான் எப்பவுமே பண்ணல. நான் எந்த எக்ஸாம் எழுத போகிறேனோ அந்த ரேஸில் நான் ஜெயிக்கணும். அந்த ரேஸில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், எப்பவுமே எனக்கு அந்த நோக்கமே கிடையாது. ஒரு மாரத்தான் ஓடணும் அப்படின்னா மாரத்தானோட முக்கிய நோக்கம் என்ன? ஃபினிஷிங் லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணாலும் சரி. அதே மாதிரி ஒரு 1000 போஸ்ட் ஒரு போஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட்ல என்னோட லெவலை நான் ரீச் பண்ணணும். என்னோட லெவலை நான் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? மாரத்தான் ஓடுறதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் நான் கொஞ்சம் பண்ணேன். என்ன பண்ணேன்? பெருசாக ஒன்று பண்ணேன். நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சு போயிடுவோம். எனக்கு என்ன சப்ஜெக்ட் ப்ளஸ், எனக்கு என்னெல்லாம் வரும், எனக்கு எதெல்லாம் ஈஸியாக தெரியும், எனக்கு எது தெரியாது, இந்த அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு எதுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நம்மளோட கெப்பாசிட்டி என்ன தெரிஞ்சால் தான் அங்கே போய் போட்டியில் போட முடியும். ஒரு கிரிக்கெட் விளாட போகிறோம், நான் பவுலராக பேட்ஸ்மேனாக எனக்கு தெரியும், நம்ம வேகப்பந்து அடிக்க தெரியுமா இல்லை ஸ்பின் போலிங் அடிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சால் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? பேட்ஸ்மேனாக போய் ரன் சேர்க்க முடியும். அதே மாதிரி தான் எக்ஸாம். நமக்கு முதல்ல ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆறு போலீஸ் எக்ஸாம், ஆறு TNPSC, ஆறு UPSC, எனி எக்ஸாம், எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போனாலும் ஃபர்ஸ்ட் என்ன, நம்மளோட பலம் என்ன, பலவீனம் என்ன. எடுத்த உடனே எல்லாருக்கும் பலம் பலவீனம் தெரிஞ்சிடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இனிஷியலா கொஞ்ச காலம் அந்த சப்ஜெக்ட் இருக்கும். எல்லா எக்ஸாமுக்கும் சப்ஜெக்ட் இருக்கு, ஒரு சிலபஸ் இருக்கு. ஒரு சிலபஸ் படி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த சிலபஸ் எடுத்து வச்சுட்டு சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 2 months படிக்கணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் அனலைஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பண்ண ஒரு ப்ராக்டிஸ் 2013 படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2011 இருந்து 2012 வரை நடந்தக்கூடிய அத்தனை
டிஎன்பிசியில் இருந்தக்கூடிய அத்தனை கொஸ்டின் பேப்பரையும் பிரிண்ட் அவுட் போட்டேன். ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இந்த 2 மாசம் நான் என்ன பண்ணேன், அந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்கவே கிடையாது. 2 மாசம் என்ன பண்ணோம், தமிழ் 100 மார்க், ஜிஎஸ் 100 மார்க். ஃபர்ஸ்ட் நம்ம 2 மாசம் படிக்க போறோம். 2 மாசம் என்ன டார்கெட் இருக்கும், மேஜர் சப்ஜெக்ட் தமிழ். இப்போ தமிழை கம்ப்ளீட்டா படிப்போம். 2 மாசம் ஃபுல்லா தமிழ் சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் தொட்டுப்பாரு. எனக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தெரிஞ்சுன்னா ஒரு 70% தெரிஞ்சது. 100 மார்க் இருக்கு அப்படின்னா ஒரு 70% தெரிஞ்சது. அப்போ என்னால இந்த சப்ஜெக்ட்ல இந்த எக்ஸாம்ல இந்த ரேஸ்ல என்னால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு வரணும். எனக்கு வந்தது. அதை பேஸ் பண்ணி இன்ச் பை இன்ச்சா ஒரு சப்ஜெக்டா போகும். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிளஸ் மைனஸ் ஐடென்டிஃபை பண்றதுல ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னா, நான் இன்ஸ்டியூட்டுக்கு போறேன், இங்க இருக்கக்கூடிய வழிகாட்டுதல் நிறைய உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாலும் செல்ஃப் அனலைசிஸ் ரொம்ப 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 முக்கியம். அது எதை வச்சு பண்ணணும் அப்படின்னா, எந்த தேர்வுக்கு நீங்க தயாராக போறீங்களோ அந்த தேர்வோட முந்தைய தேர்வு வினாத்தாள் தான். சரியா? அந்த தேர்வோட முந்தைய தேர்வு வினாத்தாள் தான். திரும்ப அந்த தேர்வு வினாத்தாள்களை எந்த மாதிரியான கொஸ்டின் செட்ல எடுத்தாங்களோ அதே தேர்வு தான், அதே ஒரு வினாத்தாள் செட் பண்ண போறவங்க தான் அடுத்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுக்க போறாங்க. அப்போ நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு படிக்கக்கூடாது, நான் படிச்சேன் எனக்கு அந்த கேள்வி வரல அப்படின்னு அங்க போய் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க என்ன மாதிரி கேட்கறாங்க, அவங்க என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கு, அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்றதுக்கு நான் படிச்சிருக்கேனா? கிளியர்? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்? ஒருத்தருக்கு இப்போ ஒன்று தேவைப்படுது, அந்த தேவையை நான் தான் ஃபில்ஃபில் பண்ணணும். அந்த தேவையை ஃபில்ஃபில் பண்றதுக்கு அவரோட தேவையை ஃபில்ஃபில் பண்ற அளவுக்கு தான் நான் படிக்கணும். என் தேவைக்கு நான் படிச்சுட்டு போயிட்டு அவர் தேவையை ஃபில்ஃபில் பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி கொஸ்டின் எக்ஸாம் செட்டர்ஸ் கொஸ்டின் பேப்பர் கேட்கறவங்க என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்ன மாதிரியான ஒரு சிஸ்டம் ஃபாலோ ஆகுது, அதை நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சின்ன எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஎன்பிசி எடுத்துக்கிறோம் அல்லது இந்த போலீஸ் எக்ஸாம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்தியன் பாலிட்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. இந்தியன் பாலிட்டி ஒரு பேஸ் சப்ஜெக்ட். எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு பேஸ் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பாலிட்டி படிச்சா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கனெக்ட் ஆகும், ஜியோகிராஃபி கொஞ்சம் கனெக்ட் ஆகும், எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகும், கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகும், இப்போ இருக்கக்கூடிய ஜெனரல் ஜிகே கொஞ்சம் கனெக்ட் ஆகும். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இன்டர்லிங்க் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாலிட்டி. இப்போ பாலிட்டியை நான் வந்து என்ன பண்ணணும், ரொம்ப ஆழமா படிக்கணும். பாலிட்டில இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்ரி இயர் ஒரு 10 கொஸ்டின் பாலிட்டில இருந்து கேட்கறாங்க. இந்த 10 கொஸ்டினை நான் எப்படி மிஸ்டேக் பண்ணாம அடிக்க தெரியணும் அப்படின்னு அதெல்லாம் கிளியர் ஆகும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டையும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, எவ்வளவு நம்ம ஸ்ட்ரென்த் போடணும், இந்த வீக்னஸ் பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி கால்குலேட் பண்ணியே ஆகணும். இதை வந்து எங்க சரி பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு சயின்ஸ் வராது, எனக்கு வந்து பர்டிகுலராக ஒரு ஜியோகிராஃபி வராது அப்படின்னா அதை எங்க நீங்க ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னா உங்களோட பிளஸ்ல தான் ஈக்குவல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிசி பேப்பரே எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு 100 தமிழ் நல்லா படியும், தமிழ் மீடியத்தில் படிச்ச பையன் 100 வரும் அப்படின்னா என்னால் 80 கொஸ்டின் போட முடியும்னா அந்த 80 எப்படி 95 மார்க் கன்வெர்ட் பண்றதுன்றத கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, வராத பிடிச்சி வாவான்னு இழுக்கிறத விட வர்றத தெரிஞ்ச வேலையை ரொம்ப தெளிவாக செஞ்சுட்டு போயிடணும். என்னோட ஃபார்முலா இதுதான், என்னோட ஸ்ட்ராட்டஜியும் இதுதான். எனக்கு எது ரொம்ப நல்லா தெளிவாக வருமோ அதில் நான் தமிழ் நல்லா வரும், என்னால் 80 கொஸ்டின் போட முடியும் அப்படின்னா மிச்சம் அந்த 20 கொஸ்டின் தப்பு பண்றத அந்த தப்பை குறைச்சு இங்க விடக்கூடிய மைனஸ் அதை நான் ஈக்குவல் பண்ணேன். இந்த மாதிரி தான் எல்லா எக்ஸாம்ஸுமே. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ் எக்ஸாம் எழுத போறீங்க, எனக்கு ஜிஎஸ் நல்லா வரும், எனக்கு வந்து ஆப்டிடியூட் வராது, பட் ஆனால் இது வரும், ரீசனிங் மேத்தமெட்டிக்ஸ் ரொம்ப நல்லா வரும், என்னால் ஈஸியாக ரீசனிங் போட முடியும், பட் எனக்கு வந்து ஆப்டிடியூட் வந்து ஒரு மாதிரி கால்குலேஷன்லாம் வராது அப்படின்னா இதில் உங்களோட ஸ்டாண்டர்டை நீங்கள் உயர்த்த ட்ரை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் ஸ்கோரிங் வரும்போது அது ஈக்குவலைஸ் ஆகும் மார்க். இந்த மாதிரி தான் சிஸ்டமேட்டிக்காக தான் படிக்கணும். சிலபஸ் எடுத்து வச்சு படிக்கிறதுக்கு முன்னாடி, சிலபஸ் நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எந்த ஏரியா உங்களோட கோர் ஏரியா, எந்த ஏரியா கொஸ்டின் செட்டரோட கோர் ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல எடுத்துக்கோங்க, டிஎன்பிசியே நம்ம சொல்கிறோம், டிஎன்பிசியே வச்சுக்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8th 9th 10th இந்த 3 தான் கோர் ஏரியா. இந்த 3ல இருந்து தான் கேட்பாங்க. இந்த 3ல இருந்து எந்த மாதிரி கேட்பாங்க, இலக்கணம் பற்றி கேட்பாங்களா, இல்லை நூலாசிரியர் பற்றி கேட்பாங்களா, இல்லை பாடல் வரிகள் பற்றி கேட்பாங்களா, இந்த மாதிரி ஒரு கோர் செட்டர் இதை யார் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டியூட்ல இருக்காங்க, இருக்க ஸ்டாஃப்ஸ், பாடம் நடத்தக்கூடிய எல்லாருக்குமே ஒரு அனலைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் யார் நீங்க அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க அனலைஸ் பண்ணணும், ப்ரொடிக்ஷன் பண்ணணும். அது இந்த கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால இருந்து கேட்டுருக்காங்க, ஏன் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றது கொஞ்சம் ப்ரொடிக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய சப்ஜெக்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசியும் சரி எந்த எக்ஸாம்லையும் சரி எவ்ரி எக்ஸாம் 40% கொஸ்டின்ஸ் சாலிடா 40% கீழே குறையவே குறையாது, 40% மேலே தான். 40% பழைய கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னா டைரக்டா அப்படியே கொண்டு வந்து கேட்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெனடிக் பத்தி, மரபியலை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா அந்த பாடத்துல லாஸ்ட் எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல கொஸ்டின் இருக்கும். நீங்க ப்ரீவியஸ் இயர்ல எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட்ல இருந்து எல்லாமே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அதிகபட்சம் எக்ஸாம் பக்கம் ஒரு 4 பக்கம் இருக்குமா அந்த சப்ஜெக்ட். மரபியல்னு ஒரு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 பக்கம் இருக்கும். அந்த 4 பக்கத்தை படிச்சோம்னா
டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்குன்னு நமக்கே தெரியும். இந்த மாதிரியான கால்குலேஷன் ஒரு சப்ஜெக்ட் வேணும். எந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே போதும். ஏன் இந்த 40% இப்போ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி எக்ஸாமில் டாப் ஒரு மார்க் பார்த்துருக்கீங்களா? யூபிஎஸ்சி எடுத்துக்குவோம், 1750 மார்க், 1750 மார்க். ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவங்க எவ்வளோ எடுத்திருப்பாங்க? அதிகபட்சம் ஒரு 110, ஒரு 150. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? அதிகபட்சம் ஒரு 60% இருக்கும். எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கவங்க சர்வீஸ் வாங்குவாங்க? 1150லேருந்து 950 வரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 மார்க் ரேஷியோவில் வாங்குவாங்க. அப்போ எவ்வளவு? 60%லேருந்து 55% இருக்கிறவங்க வரையும் சர்வீஸ் வாங்குறாங்க. நமக்கு என்ன தேவை? நான் அந்த சர்வீஸ்ல போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஏ எக்ஸாம் நடக்கு அப்படின்னா 1000 போஸ்ட் இருக்கு அப்படின்னா 1000 போஸ்ட்ல 999 போஸ்ட் யார் வேணா எடுத்துட்டு போறான். எனக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட். பக்கத்தில் இருக்க நல்லா படிக்கிறான், அவன் கூட மார்க் வாங்கினான், ஐ டோன்ட் பாதர் படிக்கும். 1000 பேர்ல நான் ஒரு ஆளா உள்ள வரணும். அதுக்கு எனக்கு என்ன தேவை? என்னோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன, எனக்கு என்ன தேவை? அந்த 1000 பேர்த்துக்குள்ள ஒரு ஆளா வர்றதுக்கு நான் என்ன ஒர்க் அவுட் பண்ணணும்? இதுதான் நம்மளோட ஒர்க். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஒர்க் இருக்கணும். அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து 40% நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளவு படிக்கணும்? வெறும் 15% தான் படிக்கணும். இன்னும் 20% படிச்சா நீங்க டாப்பர், ஸ்டேட் டாப்பர். எவ்வளவு படிக்கணும்? கரெக்டா வெறும் 15% மட்டும் தான் படிக்கணும். 15% எங்க இருந்து படிக்கணும்? இந்த மாதிரி இன்ஸ்டியூட் நீங்க வரீங்க, இங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் என்ன பண்ண போறீங்க? 15% வெளியில இருந்து வராது, அதே சிலபஸ்ல இருந்து தான் வரும். சிலபஸ்ல 15% எப்படி வரும் அப்படின்னா, நியூவா கேட்கக்கூடிய ஏரியா எது? ஒன்னே ஒன்று தான் கேட்க முடியும். புதுசா கேட்கணும்னா கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் கேட்க முடியும். அக்பர் யாராவது மாற்ற முடியுமா? அதுக்கப்புறம் 1947 இண்டிபெண்டன்ஸ் யாராவது மாற்ற முடியுமா? அதுக்கப்புறம் ஹிஸ்டரியை மாற்ற முடியாது, எதையும் மாற்ற முடியாது. எல்லாமே கான்ஸ்டன்ட் சப்ஜெக்ட்ஸ். ஏற்கனவே அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க, அதுல இருந்து தான் திரும்பவும் கேட்க போறாங்க. அதே தான் கொஸ்டின் இருக்கும். அப்படின்னு போகும்போது புதுசா படிக்க வேண்டிய ஏரியா என்னது? ரொம்ப கொஞ்சம் கரெக்டா பேஸ். அந்த மாசம் என்னென்ன வருது அதை நோட் பண்ணிட்டு அது டெஸ்ட் பார்த்து போட்டீங்கன்னா முடிச்சு போயிடும். சிம்பிள் சின்ன ஏரியா. இதுல நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, இல்ல எனக்கு நான் 10th ரொம்ப மார்க் கம்மி, 12th ரொம்ப மார்க் கம்மி, எனக்கு ஆரம்ப காலத்திலேயே ஸ்கூல்ல இருந்து ரொம்ப கம்மியா தான் படிப்பேன். இந்த 10th 12th மார்க்லாம் இங்க இதே கிடையாது. சரிங்களா? மார்க் ஸ்கூல்ல படிச்ச சப்ஜெக்ட்ல படிச்ச எதுவுமே இங்க மேட்டர் கிடையாது. சரிங்களா? நான் 10th என்னோட உண்மையான மார்க்கே சொல்றேன். நான் 10th 50% தான் அவரேஜ். 50% தான் என்னோட மார்க். பட் என்னால டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமே கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது எல்லாரையும் கிளியர் பண்ண முடியும் தானே? நிறைய டாப்பர்ஸ் இங்க இருக்கிறீங்க, நிறைய பேர் நல்லா படிச்சிருக்கிறீங்க. நிறைய பேர் ஈவன் தோ எனக்கு காலேஜ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. நான் ஒரே ஒரு வருஷம் கரஸ்பாண்டன்ஸ் ரெகுலர்ல ஒரே ஒரு வருஷம் தான் காலேஜ் போனேன். தென் என்னோட காலேஜ் டிகிரியே கரஸ்பாண்டன்ஸ் தான். காலேஜ் போகிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. 2012 ஸ்டார்ட் பண்ணி 2016 ஜூனுக்குள்ள 3 வருஷத்துல எல்லா சர்வீஸுமே வாங்க முடிஞ்சதுக்கு காரணம் அப்படின்னா கண்டினியூஸா நான் திரும்ப திரும்ப படிச்சுட்டு இருந்தேன். ஒரு எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல எவ்வளவு 150 கொஸ்டின். அப்போ நான் குரூப் 4 போகும்போது 157 கொஸ்டின் நான் போடக்கூடாது. அதுக்கு எனக்கு சர்வீஸ் கிடைச்சது. அந்த பீரியட்ல 120 கொஸ்டின்ஸ் போட்டா கிடைச்சிடும் ஈஸியா. 120 கொஸ்டின் போடுறதுக்கு என்னோட டஃப் என்ன, எதெல்லாம் அவுட் புட் பண்ணணும், எதெல்லாம் அவுட் புட் கொஞ்சம் கூடுதலா பண்ணணும், எது எனக்கு வரவே வராது சப்ஜெக்ட் போய் ஒரு ஆள் நிறைய பேர் இருக்காங்க, என் கூட படிச்ச பசங்களே இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பயாலஜி ஒரு 2-3 சப்ஜெக்ட் ரொம்ப டஃபாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து உடற்சியல்னு ஒரு பாடம் இருக்கும். அதுவே பயங்கர டஃபா இருக்கும், எந்த வார்த்தையும் வாயில நுழையாது. பட் ஆனால் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. ஹார்ட்ல இருந்தோ ஐல இருந்தோ டிசீஸ்ல இருந்தோ ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பட் எனக்கு வராத போட்டு எனக்கு இதுல 3 நாள் செலவு பண்றதுக்கு எனக்கு பாலிட்டியும் எக்கனாமிக்ஸும் நல்லா வரும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? அந்த ஒர்க் அவுட்டை கூட இங்கே போடணும். இங்க போட்டா என்ன ஆகும்? அங்க விட்டதை இங்க பிடிச்சிடும். இந்த டாக்டிஸை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த டாக்டிஸ் நாமளா வராது. படிக்கும்போது ஏதோ நிறைய இருக்கு சிலபஸ், நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரொம்ப கம்மியான சிலபஸ். நான் திரும்ப சொல்லுவேன், சர்வீஸ் வாங்குறதுக்கு ரொம்ப கம்மியா படிச்சா போதும், கொஞ்சம் படிச்சா போதும். ஆனா எப்படி படிக்கணும்? அதை ரொம்ப தெளிவா அகலமா படிக்கணும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு முழுகும் போது அகலமா ஆழமா உழுகணும், அகலமா உழுது அந்த மாதிரி கொஞ்சமா படிச்சாலும் அந்த ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த ஏரியால இருந்து கேட்கறான் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளால என்ன பண்ணுவோம்னா வேகமா படிச்சுட்டு போனோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷெட்யூல் 12ன்னா 12 ஷெட்யூல் படிச்சுட்டு போயிடும். 4 ஆப்ஷன்ல 4மே ஷெட்யூலா தான் இருக்கும். உடனே குழப்பம் வந்துடும். 4ஆ 3ஆ 2ஆ 1ஆ குழப்பம் வந்துடும். இந்த குழப்பம் இல்லாம எதை படிச்சாலும் கொஞ்சம் தெளிவா படிச்சீங்கன்னா இட் வில் ஹெல்ப். சரிங்களா? திரும்ப ஒரே ஒரு இது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எப்ப படிக்க ஸ்டார்ட் பண்றீங்க, எந்த கோல் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வரையும் ஸ்டில் எந்த இதுவும் பண்ணாதீங்க. வெற்றி தொழில் ஈஸியா வரும். ஒரு எக்ஸாம்ல கிளியர் ஆகும், ஒரு எக்ஸாம்ல கிளியர் ஆகாது. ஒரு எக்ஸாம் மைனஸ் பண்ணியிருப்பீங்க,
அதெல்லாமே கவலைப்படக்கூடாது. கிளியர் ஆகுறதும் ஆகாததும் எங்க இல்லை, யார் கையில் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. கடவுள்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார். நம்ம ஊர் கருப்பசாமியும் நம்ம ஊரும் மீனாட்சிக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மாரல் சப்போர்ட் அவ்வளவுதான். கடவுள்கிட்ட போய் நான் கடவுளே நான் உழைச்சிருக்கிறேன், எனக்கு தேவையான ஒரு பலனை கொடு அப்படின்னு சொன்னேன். நீங்க டெஃபினட்டா உழைச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாமுக்காக டைம் பண்ணியிருந்தீங்க, கரெக்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது இன்னொன்னு, ஹார்ட் ஒர்க்ன்ற வார்த்தைக்காக சொல்றேன், ரொம்ப கஷ்டப்படுறதுல ஒண்ணுமே இல்லைங்க. இன்னொன்று சிம்பிளா, நான் ஆல்ரெடி யூடியூப் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், சொல்லியிருப்பேன். நான் சிம்பிளா படிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மொத்தமே குரூப் 4ல தமிழ்ல ஒரு குரூப் 2 குரூப் 2 வரையும் 100 மார்க் தான் கேட்கறான். எந்த 100 மார்க் எங்க இருந்து கேட்க போறான்? 6வது புத்தகம் 12வது புத்தகம் தான். அந்த புத்தகம் நம்ம படிச்சு வந்த புத்தகம் தானே. எத்தனை புத்தகம்? வெறும் 6 புத்தகம். 6 புத்தகத்தை படிச்சா என்ன ஆகும்? 100 மார்க் முடிச்சிடலாம். ஜிஎஸ் 75 மார்க் கேட்க போறான். அது எங்க கேட்க போறான்? 3 சப்ஜெக்ட் தான். சமூக அறிவியல் புக்ல இருந்து கேட்க போறான். சரிங்களா? அது இந்தியன் பாலிட்டி எல்லாம் வந்துடும். ஜாகிரபில இருந்து கேட்க போறான். எக்கனாமிக்ஸ்ல இருந்து வரப்போகுது. இது மூணுமே எங்க இருக்கு? சயின்ஸ். இதுவும் ஸ்கூல் புக் தான். நான் சின்ன ட்ரிக் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும், ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி அப்படின்னா, ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து புத்தகத்தை வாங்கி பூராத்தையும் பிச்சு ஹிஸ்ட்ரி மட்டும் தனியாக பைண்ட் பண்ணி வச்சிருவேன். இது வந்து ஹிஸ்ட்ரி புக். தென் சயின்ஸ் புக்னா சயின்ஸ்ல 3 பார்ட் இருக்கு. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒரு புக்கு, நம்ம பாட்னி ஜுவாலஜி ஒரு புக். இது சயின்ஸ் புக்கு 2 புக் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? கொஞ்சம் அங்கங்க எக்கனாமிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் அந்த ஹிஸ்ட்ரியில இருந்து குடிமியல் நம்ம புக் இருக்கும், சிவிக்ஸ், அந்த பாட்டை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பைண்டர் பண்ணி ஒரு வச்சுட்டோம். இப்போ என்னாச்சு? மொத்தமே 4 புக்கு தான். ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு, 2 சயின்ஸ் புக்கு, ஒரே ஒரு எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸ் ஒரு புக். இந்த 4 புக்கு, இந்த 4 புக்கை மட்டும் படிச்சாலே என்ன ஆகும்? 75ல 50 கொஸ்டின் எடுத்துடலாம். நம்ம எங்கேயுமே போக மாட்டான். ஒரே திரும்ப திரும்ப கேட்கற அதே தான் கேட்டுட்டு இருப்பான். செல்லு 6வது பாடத்துல இருக்கு செல்லு. நான் குரூப் 1 மெயின்ஸ் எழுதும் போது 8 மார்க் கொஸ்டின்ல கேட்டது விலங்கு செல் படம் வரைந்து அதன் பயன்களை எழுதுங்க, அதாவது பாகங்களை குறிகன்னு எடுத்துருக்காங்க. இது 6வது பாட புத்தகத்துல தெளிவா. நான் போய் 12th புக்கை படிக்க தேவையில்ல, அதுக்கு மேல போய் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்டை போய் நான் கேட்க தேவையில்லை. வெறும் 6வது புத்தகத்துல இருந்து இந்த கொஸ்டின்ஸ். ஒரு பெரிய கொஸ்டின்ஸ்லாம் வெளியில எல்லாம் கேட்க போறது இல்லை, எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் இருக்கும். எவ்ரி பேசிஸ் ஸ்கூல் புக் தான். மெட்டீரியல் ஃபாலோ பண்றது, அதர் ஆத்தர் சோர்ஸ் புக் ஃபாலோ பண்றதுலாம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம இதை படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா தெரிஞ்சுக்கிறது. கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம இதுல இருந்து படிச்சுட்டு போனோம்னு தெரிஞ்சுது. பட் ஆனா நீங்க பேசிக்கை ஸ்ட்ராங் பண்ணா மட்டும்தான் எந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியும். பேஸ் இல்லாம டைரக்டா ஓடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போகவே முடியாது. ஏன்னா எவ்ரி கொஸ்டின்ஸ், ஈவன் குரூப் 1 பிலிம்ஸா இருக்கட்டும், மெயின்ஸா இருக்கட்டும், குரூப் 2 எந்த கொஸ்டின்ஸா இருந்தாலும் ஈவன் கேட்கக்கூடியது 6 to 10 தான். எக்ஸப்ஷன் 1-2 எக்ஸாம்ஸ்ல மட்டும், ஸ்பெஷலைட் எக்ஸாம்ஸ்ல மட்டும் +1 +2 புக் கேட்பாங்க. பட் இப்போ வந்திருக்க சமச்சீர் புக்கு ரொம்ப உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ற அளவுக்கு நிறைய தகவலை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக ஒரு பெரிய டீமே ஒர்க் அவுட் பண்ணி, உதயசூரியன் சார்ல இருந்து ஒரு பெரிய டீமே ஒர்க் அவுட் பண்ணி அந்த புக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா காம்படிஷன் எக்ஸாமுக்கும் அதை பயன்படுத்தணும். நான் மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சாருக்கு தெரியும், ஆக்சுவலா ஓடி ஓடி தேடி கடந்துட்டு இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சோசியலிஸ்டுக்குலாம் வந்து சம்மந்தமே இருக்காது ஒரு புக், ராம் அகுஜான்னு சொல்லிட்டு. குரூப் 1ல அது எல்லாம் மார்க்கே போட மாட்டாங்க, வாய்ப்பே இருக்காது. அது ஏதோ டேட்டாலாம் கொடுத்துருப்போம், அவங்களை வச்சு அங்கே சேர்த்து போயிட்டான், இங்கே கலவரம் நடந்துச்சு, அங்கே எது நடந்துச்சு, எந்த தியரியுமே இங்கே இருக்காது. இல்லை அது இங்கிலீஷ்ல வேற படிச்சு அதை ஒருத்தரை டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி அதை நம்ம நோட் பண்ணி எழுதி பிடிக்கும் மேட்டரே கிடையாது. இதுக்கு நீங்க அந்த ராமகுஜால படிக்க வேண்டிய மேட்டர், அந்த சோசியலிஸ்ட் எல்லாத்தையுமே பழைய 12th எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸ் புக்லேயே ரொம்ப தெளிவாக கொடுத்து வச்சிருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தமிழ்ல படிச்சா மெட்டீரியல் கிடையாது, தமிழ்ல படிச்சா பாஸ் ஆக முடியாது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு குறுகிய எண்ணம் நமக்கு எல்லா இடத்துலயுமே உண்டு. பட் தமிழ்ல படிச்சா மட்டும் தான் நல்லாவே பாஸ் பண்ண முடியும். என்னோட பாயிண்ட், என்னோட வேல்யூ, என்னோட நான் அப்படியே கொடுக்க முடியும். நான் என்ன திங்க் பண்றேனோ என்னோட ஓன் லாங்குவேஜ்ல நல்லாவே கொடுக்க முடியும். சோர்சஸ் மெட்டீரியல் ரொம்ப நிறைய அவைலபிளா இருக்கு, நிறைய இருக்கு. பட் ஆனா எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்றதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். நீங்க நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன திரும்ப சொல்ல வரேன், எதை படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் 1 ஒரு சிலபஸ் இருக்கு. குரூப் 1 ஹிஸ்ட்ரி சிலபஸ் எடுத்துட்டு போய் உட்காந்து ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு எல்லா சிலபஸ் இருக்கு. மெயின்ஸுக்கு என்ன உண்டு? வெறும் மாடர்ன் இந்தியா மட்டும்தான் உண்டு. மாடர்ன் இந்தியா எப்போ ஆரம்பிக்கும்? 1858 இருந்து 57 இருந்து படிச்சா கூட போதும். மாடர்ன் இந்தியா ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். நம்ம அப்பதான் உட்காந்து அக்பரை படிச்சுட்டு இருப்பாங்க, சிலபஸ்லயே இல்லாத படிச்சுட்டு இருப்பான். வேர்ல்ட் ஹிஸ்டரியை போட்டு முட்டு மூடிட்டு இருப்பான். வேர்ல்ட் ஹிஸ்டரி இதுவரையும் தமிழ்நாடு சிலபஸ்ல எந்த கொஸ்டின்ஸ்லயும் வேர்ல்ட் ஹிஸ்டரி கேட்டதே கிடையாது. ஆனா 12th புக் ஃபுல்லா படிக்க சொன்னாங்களே, 9th 10th புக் எல்லாம் படிக்க சொன்னாங்களே அப்படின்னா அது வேர்ல்ட் ஹிஸ்டரி இருக்கும். அதை போட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். 14ஆம் மொழி 16ஆம் மொழின்னு இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணும். இதனால கொஞ்சம் கன்சிஸ் பண்ணி எதை படிக்கணும் படிக்கக்கூடாது, என்ன நம்ம ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்றத ஒர்க் அவுட் நீங்க தான் பண்ணணும். இன்ஸ்டியூட்ல இருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணாலும் பட்
யூ ப்ரிப்பேர் ஒரு ஓன் மெத்தட், ஓன் ஐடியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொன்று காமனாக எனக்கு எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு காமன் கொஸ்டின், சார் எவ்வளோ நேரம் சார் படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும்னு கேட்பாங்க. அது எவ்ரி ஹியூமன் பீயிங்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். எனக்கு ஒரு வார்த்தை ஒரு படிக்கும் போது எனக்கு 3 தடவை படித்தா தான் புரியும். பட் பிரதருக்கு ஒரு தடவை படித்தா கூட புரியும். இப்போ அவரோட டைமிங்கும் என்னோட டைமிங்கும் வேரி ஆகும். இதுவும் வேரி ஆகுறது எதை பொறுத்து வேரி ஆகும்? எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டை நான் படித்தா தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் என்ன பண்ணுவேன், நான் வேகமாக படிப்பேன், ஞாபகம் வச்சுக்குவேன். அப்போ எனக்கு அது டைம் சேவ் கம்மியாகும். பிடிக்காத சப்ஜெக்ட் படிக்கும்போது டைம் சேவ் அதிகமாகும். அதனால நான் 6 மணி நேரம் உட்காந்து படித்தா கிளியர் பண்ணிடுவேனா, 12 மணி நேரம் உட்காந்து கிளியர் பண்ணிடுவேனா, இந்த டைம்லாம் கிடையாது. ஏன்னா நான் எப்படி என்னோட டைம் ஷெட்யூலில் பார்த்துட்டேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே புக் போட்டு வச்சேன் பாருங்களா, இதுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6வது தமிழ் புத்தகம் இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்தில் அந்த புத்தகத்தை முடியும். ஓன் டைம் 8 மணி நேரம் படிக்கணுமோ 12 மணி நேரம் படிக்கணும் படிக்கல இதெல்லாம் கிடையாது. 6 நாளில் முடிக்கணும் அப்படின்னா அதை முடிச்சாகணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கணும். உங்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது. ஷெட்யூல் வந்து சார் வந்து கேட்பாங்க, இல்லை இன்ஸ்டியூட்டில் கேட்பாங்க, வெளியில் கேட்பாங்க, இல்லை வீட்டில் நம்மளை கேட்பாங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. 6வது புக்கு நான் முடிக்கணும், ஒரு வாரத்தில் முடிக்கணும் அப்படின்னா நான் எனக்கு போட்டுக்கிட்ட ஒரு ஷெட்யூல், அந்த ஷெட்யூலில் நான் மீறக்கூடாது. அந்த ஒரு உண்மைத்தன்மையை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இவ்வளோ டைம் ஷெட்யூல் எவ்வளோ நாளும் போட்டுக்கோங்க, ஒரு வாரத்தில் போட்டுக்கோங்க, 1 மாதத்தில் போட்டுக்கோங்க, 2 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க ஒரு புக்கை படிக்கிறதுக்கு. பட் ஆனால் அந்த 2 மாதம் முடியும் போது அந்த புக்கு உங்களுக்கு வந்துருக்கணும், உங்களோட மைண்ட் செட்டுக்கு வந்துருக்கணும் எல்லா புக்கும். சரியா? நிறைய பேர் இன்னும் தமிழ்லாம் நான் குரூப் 4 படிக்கும் போதெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்தோடனே சொல்லிடுவான், இது 8வது புத்தகத்தில் இந்த பாடத்துக்கு கீழே இந்த எத்தனை லைன்ல இருக்குன்னு சொல்லுவான். அந்த மாதிரி படிக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் அந்த அளவுக்கு படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் அந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய தகவல், அதில் இருக்கக்கூடிய கேட்ட தகவல் தப்பு பண்ணாமல் என்னால் எழுத தெரியணும் அப்படின்றது கேட்கணும். சரிங்களா? இது எல்லாமே காமன் திங்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரதருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையுமே போகும்போது ஐஏஎஸ் அகாடமின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் தான் முதல் சர்வீஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ பரவாயில்ல, போலீஸ் சர்வீஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிரதர் ஐபிஎஸ் அகாடமின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ரெண்டாவது வந்து உங்களோட போலீஸ் சர்வீஸை பற்றி நான் கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு போகிறேன். அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேளுங்க. டைம் இல்லை, எனக்கு கொஞ்சம் ஒரு அர்ஜென்ட்டாக போகணும். நான் போலீஸ் சர்வீஸ் பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூடிங் ஐஏஎஸ் சர்வீஸ் வந்தாலும் சர்டன் பீரியட் நீங்கள் வந்து மக்களோட வேலை பார்க்கலாம். ஐஏஎஸ் ஆனாலும் நிறைய பேர் கவர்மெண்ட் சர்வீஸ் தெரியும். ஐஏஎஸ் ஆனாலும் என்ன பண்ணலாம், ஐஏஎஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், கலெக்டர் போஸ்ட் மட்டும் தான் தெரியும். அது அவங்களோட டென்யூரில் ஒரு ஷார்ட் பண்ண பீரியட் தான். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருப்பாங்க அதிகபட்சம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நிறைய வந்து என்ன ஒர்க் இருக்கும் உங்களுக்கு, பிளான் பண்ணுறது, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஒர்க்லாம் இருக்கும். பட் போலீஸ் ஒர்க்கை பார்த்தோம் அப்படின்னா என்டையர் சர்வீஸ் வரை எங்கே இருப்போம், இன்னும் கலோக்கியில் சொன்னால் ரோட்டில் தான் இருப்போம். சரியா? கலோக்கியாக சொன்னால் ரோட்டில் தான் இருப்போம். ஏன் அப்படின்னா எவ்ரி ஆக்டிவிட்டி மக்களோட சேர்ந்தது தான் போலீஸோட ஒர்க்கு. ரூமில் உட்காந்து 4 ரூமில் உட்காந்து ஏசி ரூமில் உட்காந்து திங்க் பண்ணுற வேலை கிடையாது. சரியா? எவ்வளோ சர்வீஸ்க்கு போனாலும் யார் போனாலும் எங்கே வந்து பிளான் பண்ணணும், செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை ரோட்ல இருந்து தான் பிளான் பண்ணணும். ரூமில் உட்காந்து பிளான் பண்ணால் யாருக்கும் பயன்படாது. செக்யூரிட்டி ஆஸ்பெக்டை ரோட்ல உட்காந்து தான் பிளான் பண்ணணும். ரோட்ல இருந்தா எந்த பக்கம் வரணும், எந்த பக்கம் போகணும் அப்படின்னு பப்ளிக் லாண்ட் ஆர்டரையும் சரி, பப்ளிக் ட்ராங்குலிட்டியும் சரி, எங்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், வெளியில வந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால இது ஒரு ப்ரைடான சர்வீஸு. நிறைய பேருக்கு இதில் வந்து ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு நிறைய டிமோட்டிவேஷன் இருக்கும். என்ன ஒரு மாதிரி ஹையரார்கி இது பண்ணுறாங்க, ஒரு மாதிரி நம்மளை ஸ்லேவ் மாதிரி நடத்துகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. இது வந்து என்ன ஒரு போஸ்ட் அப்படின்னா இது ஒரு ரெசிலியன்ட் போஸ்ட். என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே எல்லாமே ஒன் மேன் கமாண்ட் தான். ஏன் ஒன் மேன் கமாண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு அலுவலகத்தில் உட்காந்து வேலை பார்க்கும்போது பேப்பரில் எழுதும்போது கருத்துக்கள் மாறுபடும், இன்னொருத்தர கருத்துல ஏற்றுக்கலாம், எல்லாமே பண்ணலாம். பட் ஏன்னா ரியாலிட்டியில் பண்ணும்போது, கிரவுண்ட் லெவலில் பண்ணும்போது யாராவது ஒருத்தரோட சொல்லுக்கு தான் வேலை பார்க்கணும். ஆளாளுக்கு திங்க் பண்ண என்ன ஆகும், ஆளாளுக்கு திங்க் பண்ணா கொலாப்ஸ் ஆயிடும். இப்போ என்ன பண்ணணும், சரியோ தவறோ யாராவது ஒருத்தரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இது மாதிரி தான் ஒரு செட்டப் தான் என்ன உண்டு, யூனிஃபார்ம் சர்வீஸ்ல உண்டு. அதனால எப்படி இருக்கும் அப்படின்னா ஹையரார்கி கொஞ்சம் ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எண்ணம் ஒன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பேர் ரோட்ல கூட்டிட்டான், 100 பேரை கலைக்கிறதுக்கு நான் ஒரு திங்கிங் வச்சிருப்பேன். இப்போ எனக்கு கீழே பிரதர் வேலை பார்க்கலாம், இவங்க வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்கும். யாருக்கும் எவ்ரி ஹியூமன் திங்க் பண்றதுக்கு நாலேஜ் ஒரு திங்கிங் உண்டு. பட் அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா 2 பேரும் ஃபாலோ பண்ணாதான் அதை என்ன பண்ண முடியும், நான் திங்க் பண்ணதான் செயல்படுத்த முடியும். பட் நான் ஒன்று திங்க் பண்ணி அவங்க 2 திங்க் பண்ணி 3 பேர் ஆனாலும் ஒன்று திங்க் பண்ண என்ன ஆகும்,
எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இந்த டிஃபிகல்டிஸ்க்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஹையராக இருக்கு, ஸ்டிஞ்சனாக இருக்கு. பட் மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு நாட்டில் எது நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாமே நல்லா இருக்கும். பாதுகாப்பு நல்லா இருந்தா, வள்ளுவரோட அருமையான ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பார், ஆபயன் குன்றும் அருத்தொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான். மீனிங் தெரியுமா என்னென்ன? ஆபயன் குன்றும் அப்படின்னா பசுமாடு இருக்கு பாருங்க, பால் கலக்கிறது குன்றி போயிடும். ஆபயன் குன்றும் அருத்தொழிலோர் நூல் மறப்பன்னு யார் இருப்பா? அந்த நேரம் இருக்காங்களே, நூற்றில் எழுதுறவங்க, நூலில் எழுதுறாங்களே, இவங்க எல்லாம் சப்ஜெக்டே மறந்துடுவாங்க. எப்படின்னா ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு, அந்த அரசனும் அதோட பாதுகாப்பும் சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல மீடியாவில் சொல்ற மாதிரி ஏற்ற இறக்கங்கள், நிறைய ப்ராப்ளம்ஸு, நிறைய அலிகேஷன்ஸு, நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே சொல்லணும் அப்படி என்ன பண்ணாலும், பட் ஸ்டில் சிஸ்டம் இஸ் கண்டினியூ அப்படின்னா யாரால? யூனிஃபார்ம் சர்வீஸ்னால, இன்க்ளூடிங் நாட் ஃபார் போலீஸ், ஆல் யூனிஃபார்ம் சர்வீசஸ், ஆல் யூனிஃபார்ம் சர்வீஸ். பார்டர்ல இருக்கவங்களும் சரி, இங்க இருக்கவங்களும் சரி, ஸ்டில் இந்த ஒருத்தரோட விமர்சனத்துக்கும் நாங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாரும் இங்க போக கூட முடியாது, சேல் பண்ண முடியாது. அது ஜனநாயக நாடுனால யாரும் எல்லாருக்கும் அவங்களோட கருத்துக்க சொல்றதுக்கு எல்லாமே உண்டே தவிர்த்து. பட் இது என்னது? ஒரு சிஸ்டம்ல சர்வீஸ். இங்க என்ன பண்ண போறோம்? கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்பரா இருக்கக்கூடிய லேண்ட் ஆர்டர், பப்ளிக் சேஃப்டியை நம்ம பார்க்கறதா மிக முக்கியமான பொறுப்பு. இதுல இன்னொன்று என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நமக்கு ஒரே டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் சகல வேலையும் தெரிஞ்சிடணும். நமக்கு டாக்டர் என்ன பண்ணுவாரு? அதிகபட்சம் அவருக்கு அவர் என்ன டிபார்ட்மெண்ட்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு, எம்டி முடிச்சிருக்காரோ, சரி எம்டி எம்எஸ் முடிச்சிருக்காரோ, அது அவர் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா போதும். பட் போலீஸ் ஆஃபீஸர் ஆல் சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும், வேற வழியே இல்லை, கத்துதான் ஆகும். சரிங்களா? எல்லா சுச்சுவேஷன்லயும் எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சா இருக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்கணும். இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. நிறைய சொசைட்டில சர்வீஸ் பண்றது இன்னொரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஒரு பெரிய ப்ரைடு கிடைக்கும். சரியா? லேட்டால சொல்லணும் அப்படின்னா என்ன, எங்க போனாலும் நீங்க ஒரு யூனிஃபார்ம் போட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஏரியால இருக்க அத்தனை பேரோட கவனத்தையும் உங்க மேலதான் இருக்கும். லிட்டரலா இதுவே ஒரு பெரிய ப்ரைடு. எங்க போனாலும் உங்களால எந்த ஒரு ஒர்க்கையும் நீங்க சாதிக்க முடியும். யார்கிட்டையும் போய் நீங்க ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஒரு யூனிஃபார்ம்ல போய் நிக்கிறதுக்கும் ஒரு சாதாரண சிவிலியன்ஸா போய் நிக்கிறதுக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ். அதை உள்ள வந்தா தான் ஃபீல் பண்ண முடியும், வெளியில இருந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஓகே, இதனால எக்ஸ்க்ளூசிவா இங்க போலீஸ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றாங்க. நல்லா படிங்க. அப்கமிங் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, நிறைய வேகன்சிஸ் வருது. நிறைய இப்போ டிஎன்பிஎஸ்சிலேயே பார்த்தோம்னா அதர் ஏஜென்சி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எக்ஸாம்ஸையும் அங்கே இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதனால சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸா படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய இப்போ மொபைல் ஆண்ட்ராய்ட் மொபைல் நம்மளோட ஃபுல் டைமே எடுத்துக்குது. ஆக்சுவலாக சீரியஸாக சொன்னால் நானுமே சேர்ந்து தான். நாங்கள் இப்போ 2015 படிக்கும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன் ரொம்ப கம்மி, ஒரே ஒரு 2-3 ஃபோன் தான் வந்தது. ரொம்ப ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது எல்லாமே கிடையாது. நாங்களே இப்போ பார்க்குறோன்னா நிறைய டைம் மொபைல் கூட தான் ஓடிட்டு இருக்கு பொழப்பே. நிறைய டைம் அது கன்சிடர் பண்ணிட்டு இருக்கு. சரியா? இந்த காம்படிஷன் எக்ஸாம் படிக்கிறது தவிர்த்து வேற புத்தகம் படிக்கிற பழக்கங்களை கொஞ்சம் வளர்த்து வச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா, படிக்கும்போது 2 விதமான ஆட்டிடியூட் எண்ணங்கள் நமக்கு ஏற்படும். நல்ல பயங்கரமா ஒரு வாரம் போயிட்டு இருக்கோம், சும்மா முட்டி நிறைய படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த வாரம் பார்த்தோன்னா படிக்கவே தோணாது, ஒரு வெறுமையா இருக்கும். நம்மளால கிளியர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு ஒரு பயங்கர தடுமாற்றம் இருக்கும். ஊர்ல அவன் என்ன பேசுவான், நம்ம 4 வருஷமா படிக்கிறோம், 3 வருஷமா படிக்கிறோம் அப்படின்னு பயங்கர ஒரு பதட்டம் தடுமாற்றம்லாம் இருக்கும். இந்த இதை ஹேண்டில் பண்றதுக்கான சூட்சுமம் நான் ஃபாலோ பண்ணது, எனக்கு எப்பெல்லாம் இந்த தடுமாற்றங்கள் வருதோ, எப்பெல்லாம் இந்த மாதிரி வருதோ, எனக்கு பிடிச்ச புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு பிடிச்ச புத்தகங்களை படிக்க ஆரம்பிப்பேன். எனக்கு வரலாற்று நாவல் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வாரம் 3 நாள் 4 நாள் எனக்கு டைம் ஆனாலும் பரவாயில்லை, 4 நாள் இந்த டிஎன்பிசி புக்கு பூராத்தையும் கண்ணிலே படாத மாதிரி எடுத்து வச்சுட்டு 4 நாள் இதுதான் பண்ணுவேன். 4 நாள் என்ன பண்ணுவேன், 4 நாள் அதுக்காக போயிட்டு உட்காந்து ஒரு 2 சினிமா பார்ப்போம், அட்டென்ட் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிச்சது என்ன, நான் திரும்ப என்ன பண்ணணும், கன்சிஸ்டன்ஸா படிக்கணும். திரும்ப என்ன பண்ணணும், நான் அந்த ஃபீல்ட்ல இருந்து வெளில போகக்கூடாது. பட் நான் படிக்கிற சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கல. எனக்கு சயின்ஸ் ஒரு மாதிரி கடியா இருக்குது, எனக்கு மேக்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப கடியா இருக்கு, என்னால் ஃபாலோ பண்ண முடியல. பட் எனக்கு பிடிச்சது என்னது, எனக்கு இந்த மாதிரி புத்தகம் படிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு போகும்போது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் எல்லா புத்தகமும் பிடிக்குமான்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு டேஸ்ட் இருக்கும். புத்தகங்கள்ல பல வகைகள் உண்டு, யாருக்காவது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்ல கண்டுபிடிச்சு அதை கொஞ்சம் உங்களோட ரிலாக்ஸ் டைமை எங்க கொண்டு போய் செலுத்துங்க, அங்க கொண்டு போய் செலுத்துங்க. ஏன்னா உடைக்க போறது என்ன பண்ண போறோம், எக்ஸாமுக்காக அதிகபட்சம் ஒரு 90 நாள் உழைச்சாலே போதும். என்னோட கருத்து, என்னோட இது ஒரு 90 days படிச்சா போதும். எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதிகபட்சம் 90 நாள், குறைஞ்சபட்சம் 60 நாள். இது அவங்க போற செலுத்துற கருத்தை பொறுத்து.
இதை தவிர்த்து இதை தாண்டி படிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் இல்லை, இதை தாண்டி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதை தாண்டி தெரிஞ்சுக்கிறது உங்களோட நாலேஜ், அது தப்பு கிடையாது. பட் எக்ஸாமில் பதில் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு மேலே எல்லாமே என்னது, படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான், உங்களை ஷார்பன் பண்ணிக்கிறது தான். 60 நாளுக்கு மேலே படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க புத்தகத்தில். ஸ்கூல் புக்லையும் சரி, எந்த புக்கும் எந்த மெட்டீரியல் படித்தாலும் சரி, சிலபஸில் படித்தாலும் சரி, அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இந்த 60 நாள் மேலே என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைம்லாம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் பண்ணுற சின்ன மிஸ்டேக்ஸு, உங்களுக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ்ஸு, நீங்கள் அந்த பாடத்தை திரும்ப படிச்சு இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கான டைமிங், அது படிக்கிறதுக்கான டைமிங் கிடையாது. அது உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான டைம். அது ஒன்று. ரெண்டாவது, எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் புத்தகத்தை படித்தேன் அப்படின்னா கிளியர் பண்ண முடியாது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டைமு 60 நாள் இருக்கும். இந்த 60 நாள் என்ன நான் சொன்ன இந்த டைமிங் வந்து 60 நாள் உங்களை ஷார்பன் பண்ணிக்கிறதுக்கு தான். 60 நாள் இந்த எக்ஸாமுக்கு என்ன படிச்சிருக்கோம், அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிடணும், நோட்டிஃபிகேஷன் வராத காலங்களில் அதுதான் உங்களோட கோல்டன் பீரியட். எதை வேணாலும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம், நமக்கான டைமிங் எப்படி வேணாலும் ஷெடியூல் பண்ணிக்கலாம். இப்போ பாலிட்டி 1 மாதம் கூட படிக்கலாம், எக்கனாமிக்ஸ் 1 மாதம் கூட படிக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும், தேவையை கருதி படிக்கணும். எந்த ஏரியா மெயின் ஏரியா, எந்த ஏரியா அதிக மார்க் ஸ்கோரிங் இருக்கு, எது கம்மியா இருக்கு அப்படின்னு தேவை கருதி படிக்கணும். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டோம்னா 200 மார்க்ல மெயின் ஏரியா எது, தமிழ். அடுத்த மெயின் ஏரியா எது, 25 மார்க் ஆப்டிடியூட். 125 மார்க்கு தான் என்ன பண்ணணும், அதுல குறைஞ்சது 60 நாள்ல 40 நாட்கள் நீங்க அதுதான் ஒர்க் அவுட் பண்ணணும். 125 மார்க்ல நீங்க 110 மார்க் எடுத்துட்டீங்க என்ன ஆகும், திரும்ப இருக்க 70 மார்க் நீங்க அரைக்குறையா படிச்சு போய் சுத்தினாலும் 150 மார்க் வந்துடும் ஆட்டோமேட்டிக். அப்போ இந்த எது மேஜரான ஏரியா எது, எது அதிக மார்க் கேட்குறாங்க அதை தான் படிக்கணும். இன்னொன்று என்னோட ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் இருக்கு. எந்த காம்படிஷன் எக்ஸாமுமே நல்ல அறிவாளியும் கேட்கல, அடி முட்டாளையும் கேட்கல. அந்த 3 மணி நேரத்தை உன்னால் சமாளிக்க முடியுதா, சமாளிச்சு நான் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு உன்னால் பதில் வச்சுட்டு வர முடியா, அந்த மாதிரியான நார்மல் ப்ராசஸ் இருந்தால் போதும். இங்கே ஜீனியஸும் தேவை கிடையாது, ஜீனியஸு தேவை கிடையாது. யாரும் இங்கே ஜீனியஸும் இல்லை, அதை முதல் புரிஞ்சுக்கணும். யாரும் இங்கே நமக்கு மேலே ஜீனியஸும் இல்லை, நம்ம கீழே அடி முட்டாலும் கிடையாது. நம்ம தான் நமக்கான பாதையை நம்ம ஒதுக்குறோம். அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்மளே போட்டு வச்சுக்கிறோம், போட்டுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒரு நம்ம இந்த சைதா நம்ம டி நகரில் தான் ரெகுலராக ஒரு கடைக்கு ஹேர் கட் பண்ண போவேன். சின்ன இன்சிடென்ட், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட். ஹேர் கட் பண்ண போகும்போது நார்மலாக முடிவு விடுறோம், இல்லை ஏதோ வெளில போயிட்டான், சரி எனக்கு ஒரு எமர்ஜென்சி சீக்கிரம் ஹேர் கட் பண்ண நான் போகணும் அப்படின்னு. ஒரு பீகார்காரன் தான், அவன் அந்த கொஞ்சம் தமிழில் பேசிட்டு என்ன மாதிரி சார் வெட்டணும் அப்படின்னு வந்து வெட்டினான். வெட்டி முடிச்சுட்டு கலரிங் பண்ணிட்டு ஆயில் மசாஜ் பண்ணிட்டு கலரிங் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காருங்க சார் சொல்லிட்டான். நான் மொபைல் பாட்டு உட்காந்துட்டு வந்தேன். பின்னாடி அவன் சோபாவில் உட்காந்து போட்டு ஏதோ திருப்பிக்கிட்டே இருந்தான். அவனை கூப்பிட்டு என்னடா திருப்புற, நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேட்டா, ஐபிபிஎஸ் ரயில்வேஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான். அவன் ஒரு பீகாரி, அங்கேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறான். 22 வயசு ஆகுது. ஹேர் கட் கடையில் பண்ணிட்டு அங்கே முடி வெட்டிட்டு மீன் டைம்ல இங்கே உட்காந்து புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கான். எனக்கு எந்த கோட்டத்துக்கு படிச்சுட்டு இருக்கான், சென்னையில் இருக்க கூடத்துக்கு படிச்சுட்டு இருக்கான். அப்போ காம்படிஷன் லெவல் ஒன்றும் இல்லைன்னு இல்லை, நம்ம மட்டும் தான் படித்தோன்னு இல்லை, சரியா? படிக்கிறதுக்கு இடம், நான் இந்த இடத்துல இருந்தால் தான் படிப்பேன், எனக்கு ஏசி இருந்தால் தான் படிப்பேன், நான் இந்த மாதிரி கம்ஃபர்டபுளான சூழ்நிலை இருந்தால் தான் படிப்பேன், அதெல்லாம் காரணமே கிடையாது. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையும் படிக்கிறதுக்கான இடமா நீங்கள் மாற்றிக்கலாம். படிக்கிறதுக்கான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். நான் அவனை பார்த்து ரொம்ப உண்மையிலே பயங்கர அட்மையர். நிறைய இடங்கள்ல நான் படிக்கிற இடத்துல பார்த்துருக்கேன், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்பர் சலூன்ல உட்காந்து ஒரு பையன் படிக்கிறான். அவனுக்கு 2016 லாஸ்ட்டாக நடந்த 17 நடந்த எக்ஸாமில் வெறும் 0.5 எனக்கு எக்ஸாம் போயிடுச்சு சார், நான் திரும்ப 2 வருஷமா கொரோனாவில் எக்ஸாம் வரல, அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழனா இல்லை பீகார் இருந்துருப்பான், அந்த கருத்துக்கெல்லாம் நான் பேச வரல. பட் அவனோட இன்டென்ட் பாருங்க, எங்கேருந்து எங்கே வந்து வேலை பார்க்குறான். கிட்டத்தட்ட ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி, ஊர் இது கிடையாது, இங்கே வந்து உட்காந்து ஒரு பார்பர் சலூன்ல முடி வெட்டிட்டு படிக்கிறாங்க. அவனால படிக்கும்போது சொந்த ஊர்ல இருந்து ஏன் படிக்காம இருந்தாங்கன்னா நமக்கு எவ்வளவு பெரிய இல்லைங்க. சும்மா பேருக்கு முன்னாடி நான் எம்காம் முடிச்சிட்டேன், எம்ஃபில் முடிச்சிட்டேன், பிஹெச்டி முடிச்சுட்டு போறது நத்திங் யூஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 40 வயசு வரையும் வேலைக்கு போலன்னு வச்சுக்கோங்க, பத்திரிகையில பேர் போட்டா கூட இவன் ஒருத்தன் படிச்சு வீணா போனான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. நம்ம ஒரு பழக்கம் தானே, சரியா? வயசும் அந்த வாய்ப்பும் இருக்கும்போது பயன்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை ரொம்ப வெறுமையாக போகும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க பின்னாடி. அதனால திரும்ப சொல்லும்போது ஏஜ் ரொம்ப எல்லாரும் சின்ன வயசாக இருக்கும், 30 இருக்கீங்க, 35 இருப்பீங்க. வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய வேகன்சிஸ் வரப்போகுது. காரணம் என்ன அப்படின்னா 1987 அந்த எம்ஜிஆர் பீரியட்ல போட்ட வேகன்சிஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆக போறாங்க. ஆல்மோஸ்ட் அதிகபட்சம் 2-3 இயர்ஸ்
அதுக்கு மேலே யாருக்கும் வேலை பார்க்க முடியாது. கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க இல்லை ஏஜை குறைக்கிறாங்க பாதிரப்படி. பட் ஆல்மோஸ்ட் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. வேகன்சிஸ் ஹியூஜ் வேகன்சிஸ் வரப்போகுது. உங்களோட நல்ல நேரம். இந்த பிரைவேட் செக்டாரில் இந்த பப்ளிக் செக்டாரில் இருந்தக்கூடிய வேகன்சிஸ்லாம் உள்ளே வருது. முன்னாடிலாம் அதிகபட்சம் எவ்வளோ போடுவாங்க? நாங்கள் எழுதும் குரூப் ஃபோர்லாம் வெறும் 1800, போலீஸ் எக்ஸாம் வெறும் 1100. இப்பெல்லாம் பார்த்தா வேகன்சியை பார்த்தாலே 10,000, 15,000, 5,000 போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடைக்கவே கிடையாது. முன்னாடி 2015 முன்னாடி நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். குரூப்பெல்லாம் 25 போஸ்ட்டு, 40 போஸ்ட் இவ்வளோ தான் போடுவாங்க. 180 போஸ்ட்டு, 200 போஸ்ட்லாம் வந்துருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. வாய்ப்பு இருந்ததுன்னா அதர் எக்ஸாம்ஸையும் கொடுங்க. இன்னொன்று நம்ம சொல்லும்போது நிறைய பேர் இன்னொன்று பெரிய பண்ற தப்பு என்னன்னா, நான் ஐபிஎஸ்சி படிக்கிறேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்மளால கீழே இருக்க எந்த எக்ஸாம் எழுத மாட்டான். ஏன்னா அவர் படிக்கிறதே மேலே படிக்கிறாரு, ஆனால் கீழே இருக்க எந்த எக்ஸாமே எழுத மாட்டான் அப்படின்னு. பட் நீ எது வேணாலும் படிங்க, அது தப்பு கிடையாது. உங்களோட எய்மா ஹையா இருக்கிறதுல தவறே கிடையாது, நல்ல விஷயம் தான். பட் ஆனால் கீழே இருக்க எக்ஸாமா எழுதுங்க. எழுதி பார்த்தாதான் உங்களோட லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் என்னால் ஒரு குரூப் 2ல ஒரு 200 கொஸ்டின்ஸ்ல ஒரு 150 கொஸ்டின்ஸ் எல்லாம் போட முடியுதுன்னா கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்கு நமக்கு அப்படின்னு தெரியும். ஒரு நாள் 110 போட முடியலன்னா எப்படி குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல போய் நீ எக்ஸாம் எழுத முடியும்? எப்படி எக்ஸாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்னாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் சரி அப்ளை பண்ணி எழுதுங்க. அதனால குறைஞ்சு போறது ஒன்றும் கிடையாது. பட் என்ன ஆகும், உங்களோட எபிலிட்டியை இடையில செக் பண்ணிட்டே இருப்பீங்க. என்ன ஆகுது. எவ்வளோ டெஸ்ட் நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸாம் ஹாலில் ப்ராப்பராக ஒரு எக்ஸாம் சென்டரில் போய் எழுதுற மாதிரியான ஒரு ஃபீலை எதுவுமே கொடுக்காது. அந்த எக்ஸ்பீரியன்ஸு எவ்ரி எக்ஸாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு சின்ன தவறு உங்களை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதை முறையாக பயன்படுத்துங்க. சரியா? சின்ன ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் டைம் இருந்தால் கண்டிப்பாக வரேன். இந்த இன்ஸ்டியூட் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வரேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. வேற ஏதாவது பேச மிஸ் பண்ணியிருந்தாலும் இன்னொரு டைம் கண்டிப்பாக பேசுகிறேன். நான் ப்ரிப்பேர்டாகவும் வரல, ஜஸ்ட் நேரம் இங்கே வந்து டைரெக்டாக பேசிட்டு இருக்கேன். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது படிக்கிற சம்பந்தமா, வேற எந்த அஸ்பெக்ட்ல எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது எதாவது இருந்ததுன்னா கேளுங்க. அதில் எக்ஸ்பிளைன். யாருக்கு ஒன்றும் இல்லையா? இப்போ எவ்வளோ நேரம் பேசுனது? எந்த டவுட்டுமே இல்லையா? பயமா இருக்கா? 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அங்கே உட்காந்துருந்தேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அங்கே தான் இருந்தேன். பயம் ஒன்றும் இல்லைங்க. யாருக்கும் டவுட் இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட்னா நீங்க உங்களுக்கு ஏதாவது ரூட்டீன் மாத்திக்கோங்க. என்ன படிக்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தானே. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்னா கம்ப்ளீட்டா லா எக்ஸாம் ஃபுல்லா படிக்கணும். ஐபிசி, சிஆர்பிசி, ஐஏல இருந்து கூடாதுன்னு தனியாக படிக்கணும், பிஎஸ்ஓ தனியாக படிக்கணும். சரிங்களா? பட் நீங்க காமன் பீப்புளோட உட்காந்து படிச்சீங்கன்னா படிக்க முடியாதுங்களா? சரியா? உங்க மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க அல்லது லா ஸ்டூடெண்ட் கூட நீங்க டைப் ஆகிக்கணும். லா ஸ்டூடெண்ட் யாரு? லா ஸ்டூடெண்ட் தெரியுமா? லா ஸ்டூடெண்ட்னா வக்கீல் படிச்சாங்களா லா ஸ்டூடெண்ட் கிடையாது. அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? 3 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரியா? டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் ஹை லெவலில் படிப்பாங்க. நீங்க குரூப் 1 லெவலில் டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் வரும். என்ன எக்ஸாம் வரும்? சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் ஒன்று வரும். அந்த எக்ஸாம் படிக்கணும். அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணணும். டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 10-20 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உட்காந்து படிக்கணும். ஒரு நல்ல ஒரு லா ஸ்டூடெண்ட் கூட டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிடணும். பெரிய விஷயங்கள் கிடையாது. டைம் மேனேஜ்மெண்ட்டு நான் திரும்ப சொன்னாதான். டியூட்டி வேலை இதுதான் செய்யும், வேலை இல்லாமல் யாருமே இருக்காது. சரிங்களா? காலேஜ் படிச்சா டைம் மட்டும் தான் வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ வேலைக்கு போகணுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நமக்கு என்ன இருக்கும்? நம்ம எதாவது ஸ்டேபிள், எக்கனாமிக்கலா ஸ்டேபிள், எதை பற்றியும் கவலைப்படவே தேவையில்லை. ஏதாவது மாசம்னா சம்பளம் வரும், ஃபேமிலிக்கு கொடுத்துடலாம், பார்த்துக்கலாம். மாசத்துல ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நான் படிக்க போறேன், ஒரு 3 மாசம் என்ன தொந்தரவு பண்ணாத, என்ன காது குத்து கல்யாணம்னா மாமா வச்சா தள்ளிக்கிட்டி சொல்லு, 3 மாசம் கழிச்சு வரேன் தைரியமா சொல்லுங்க, ப்ராப்ளம். ஏன்னா உங்க லைஃப்ல நீங்க டிசைன் பண்ண போறீங்க. பிளான் பண்ணிட்டு முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 மாசம் எக்ஸாமுக்கு இருக்கு அப்படின்னா முதல் 1 மாசம் வேலைக்கு போய் படிங்க. லாஸ்ட் ஒரு 15 நாள் 20 நாள் தேவைன்னா தைரியமா லீவ் போட்டு படிங்க, தப்பே கிடையாது. லாஸ்ட் ஆஃப் அதான் சொல்லிட்டேன். 6 மாசம்னா எனக்கு தெரிஞ்ச வேலையே கிடையாது. நான் இதுலேயும் சொல்றேன், எந்த சொல்யூஷன் நான் அதிகபட்சம் லீவ் போட்டது ஒரே ஒரு எக்ஸாம், குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமுக்கு 60 நாள் லீவ் போட்டேன். எந்த எக்ஸாம் நான் லீவே போட்டது கிடையாது. ஒரே ஒரு வாரம் 3 நாள் போயிட்டு திருப்பி பார்த்து தான் படிச்சிருக்கோம். ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. 60 நாள் 90 நாள்லாம் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆக்சுவலி.
பட் அந்த இருக்கக்கூடிய டைமிங்ல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது உங்களோட கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது உங்களோட பொறுப்பாக. ஏன்னா அப்ஜெக்டிவ் தான் எழுத போறது இல்லை. நான் திரும்பவும் சொல்லிடுறேன், குரூப் எனக்கு நான் ஏன் 6 நாள் லீவ் போடுறேன்னா எழுத முடியல, எல்லாம் இங்க இருந்துச்சு. அதுக்கு முந்தின மைண்ட்ல போய் எழுத முடியல. பேப்பர் எழுதுறானா இல்லை 300 மார்க் எழுதி முடிச்சாங்க, நம்ம 120 தாண்டல. என்ன இன்னும் பக்கமே போக மாட்டேங்குதுன்னா வரல ஒன்று எழுத்து பயிற்சிக்காக தான் குரூப் 1 மெயின்ஸ்க்கே கிளாஸ் போனேன். அதுவரை எங்கேயுமே போனது. என்னை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேருக்கு என்னை பற்றி தெரியும், நிறைய பேர் தெரியும் என்னை பற்றி. நாம் எல்லாமே ஓன் ப்ரொஃபஷன் தான், சரியா? அதனால இன்ஸ்டியூட் போங்க, பட் கைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த காலங்களில் காம்படிஷன் அதிகமானதுனால கொஞ்சம் டைம் வேகமாக பண்ணுறதுனால இன்ஸ்டியூட்டில் சப்போர்ட் உங்களுக்கு தேவை. அதனால் கொஞ்சம் அப்பப்போ டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்க. எவ்வளோ பேரும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குறீங்களோ அவ்வளோ கூட உங்களுக்கு உங்களோட மிஸ்டேக்ஸை குறைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஏல சின்ன கொஸ்டின்ஸ் லீடிங் டு ரெக்கவரி நம்ம பண்ணுவோம்ல, ஒருத்தன் போய் கத்தியில் குத்திட்டான் சண்டையில், அந்த குத்தின கத்தியை ரெக்கவர் பண்ண போகிறோம். அந்த போர்ஷன் அக்செப்டபுளா நான் அக்செப்டபுளான்னு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு எங்கேருந்து போவார்? நீ ஏர் போலீஸாக இருக்கலாம், வேற போலீஸாக இருக்கலாம், அதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலாக நான் நல்லா தான் தெரியும். அதெல்லாம் நீங்கள் போலீஸாக இருந்தாலுமே படிச்சாதான் தெரியும். எனக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பவர், எஃப்ஐஆர் போடுறதுக்கு எனக்கு என்ன அதிகம், இதெல்லாம் ஒரு செக்ஷன்ஸில் சொல்லி வச்சிருக்காங்க. வாய்மொழியா சொல்றதோ கவர்மெண்ட் சொல்றாங்க மேல இருக்க அதிகாரி சொல்றாங்கலாம் போய் போட முடியாது. எல்லாத்துக்குமே செக்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. அதன்படிதான் நடவடிக்கை எடுக்க முடியும். அதை இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த நடைமுறையில் பண்ணுங்க வழிகாட்ட மட்டும் தான் மேல இருக்கவங்க கீழே இருக்கவங்க லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் ஜட்ஜஸ் ஜுடிஷியரி எல்லாமே பட் எல்லாமே என்ன எழுதப்பட்டிருக்கு, அதை தான் ஃபாலோ பண்ணணும். அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். வேற டிஎன்யூஎஸ் சர்வீஸ் தெரியல எனக்கு. சரி என்ன கொஸ்டின் கேட்க புரியல. பெருசா ஒன்றும் டிஃபரெண்ட் இல்லை பிரதர். டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஞ்சம் டெப்த்தாக படிக்கணும். நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படிக்கிற விஷயங்களை மேலோடாமல் படித்தாலே போதும். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இதுவரையும் போலீஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2019 தான் நான் படித்தேன். 2016-19 நடந்த லாஸ்ட் எக்ஸாம் நினைக்கிறேன். இன்ன வரையும் அந்த திட்டக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு கேட்டாங்க. சரியா? எனக்கு சின்ன ஈகர்னஸ் எப்படி இருக்கும் இந்த எக்ஸாம் அப்படின்னு பாக்குறதுக்கு. பெரிய சட்டம் ஏற்கனவே சொன்னதான் 40% கொஸ்டின்ஸ் அதுதான். பெருசா போய் உங்களுக்கு பெரிய படிக்க தேவையில்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சி எடுத்துட்டே சொல்லுவாங்க, கூட்டு காரணம்லாம் கேட்பாங்க. நீ கூட்டு காரணத்துல வேலையே இல்லை. அதிகபட்சம் அடிப்படை கடமைகளை 4 கொஸ்டின் கொடுத்து எது இந்த கடமையில வரும்னு கேட்பாங்க. அதிகபட்சம் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியான எக்ஸாம். பட் எதுல கஷ்டம் அப்படின்னு சொன்னா ஆப்ஷன்ஸ் ரொம்ப க்ளோஸா இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில கூட்டு காரணங்கள்ல நீங்க காரணத்தை படிச்சு ஓரளவுக்கு நீங்க படிச்ச விஷயங்கள்லாம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சில ரொம்ப க்ளோஸா இருக்கு ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகிள் வந்து அடிப்படை கடமையில 4 ஆர்டிகிள் வரிசையா கொடுத்துருப்பான். 17, 18, 19 4 வரிசையா கொடுத்து 4 ஒரே மாதிரி எந்த கேள்வி கேட்பான். 4 படிச்சிருப்பீங்க, பட் எதிராக வரும் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த மைனர் மிஸ்டேக்ல நிறைய பேர் நம்ம தப்பு பண்ணுவோம். சரிங்களா? ரெண்டாவது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்து சயின்ஸோட போர்ஷன் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். எப்பவுமே சயின்ஸோட வெயிட்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் அந்த 80 மார்க் நினைக்கிறேன், 80 மார்க் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல ஜிஎஸ்ல சயின்ஸும் கொஞ்சம் பாலிட்டியும் கொஞ்சம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக கொடுங்க, நல்லா படிங்க. அது ரொம்ப வெளில கேட்க மாட்டாங்க. 8th 9th 10th அதான் கேட்பாங்க. அது இன்னும் போய் கேட்டோம்னா புத்தகத்துக்கு பின்னாடி புக் பேக் கொஸ்டின் கொடுப்பாங்க. அதை நீங்க எழுதி வச்சு போனாலே அதுல ஒரு 5-6 கொஸ்டின் வந்துடும். சீரியஸா நான் சொன்னது தப்புனா போய் எடுத்து புக் பேக் கொஸ்டின் எடுத்து பாரு. நீ ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்து பாருங்க, கண்டிப்பா டெஃபினட்டா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் படிச்சு கடைசி பின்னாடி இதை படிக்காம போயிருப்பாங்க. அவன் அதை தான் கரெக்டா கேட்டு வச்சிருப்பான். வேற எக்ஸ்பெக்ட் பண்ண டவுட்ஸ் எதுவுமே வரலையே? சாட்டிஸ்ஃபைடா? என்னோட இந்த ஒரு செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா? ஓகே, என்னோட செஷன் ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்ததா உங்களுக்கு? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாம், எங்கேயாவது அரசு அதிகாரி ஆகிட்டு மீட் பண்ணும்போது பார்க்கலாம். மணிகண்டன் சார் முன்னாடி பேசிட்டு போனவர். எனக்கு ஒரு 2017 இன்டர்வியூ கைடன்ஸ் கிளாஸ் எடுத்தார். அவர்கிட்ட நான் ஆக்சுவலாக பர்சனலாக ட்ரெயின் ஆனேன். இஸ் எ வெரி வண்டர்ஃபுல் ஆஃபீஸர், வெரி வண்டர்ஃபுல் மென்டர். ஒரு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரை அதெல்லாம அக்செப்ட் இருந்தாலும் இஸ் ஒண்டர்ஃபுல் டீச்சர். அவர் மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு புரிய வைக்கணுன்றது யாராலையும் முடியவே முடியாது. ரொம்ப எக்ஸலண்டா புரிய வைப்பார், ரொம்ப எக்ஸலண்டா சொல்லிக் கொடுப்பாரு அவர். ஆக்சுவலா அவர்கிட்ட அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பேசும்போது வந்தாங்க போனாங்க தான் பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அவர் கொடுத்த சின்ன சின்ன ட்ரிப்ஸ் எல்லாமே அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருந்தது. அவர் மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டீங்களா? கேட்டீங்களா அவர்கிட்ட? அவ்வளோ டைம்லாம் சீரியஸா கிடைக்காது. ஆக்சுவலா
அவரோட டைமுக்கு நாங்களாம் மணிக்கணக்காக அப்போ வெயிட் பண்ணியிருக்கோம். எப்போ வருவார் இவர், அவரை பார்க்கணும், மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு பிரதர். அவன் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இது பண்ணிக்கோங்க. பட் ஆனால் இது ஒரே ஒரு விஷயம், ஒருத்தரோட ஸ்ட்ராட்டஜி வந்து இன்னொருத்தருக்கு ஃபாலோ ஆகுமானா ஃபாலோ ஆகாது. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த கரையிலேருந்து அந்த பக்கம் நீச்சல் அடிச்சு போகும்போது எந்த இடத்துல மேடு இருக்கு பல்ல இருக்குன்னு நீச்சல் அடிச்சு போனவங்க தான் தெரியும். இந்த கரையில் வேடிக்கை பார்த்தவங்க தெரியுமா, இல்லை அந்த கரையில் வேடிக்கை பார்க்குறவங்க தெரியுமா? தெரியாது. உள்ள நீச்சல் அடிச்சு போனவங்களுக்கு தான் தெரியும். எப்போ போகும்போது அங்கே ஒரு முட்டு இருக்கு, அது இடுப்பளவு தனி தான் இருக்கு, அங்கே நின்று கொஞ்சம் நேரம் இழப்பா இருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ்லாம் சொல்றதுக்கு எங்கேயும் சர்வீஸ் முடிச்ச போனவங்களால தான் முடியும். பட் நாங்கள் வேணா கரண்ட்ல இருக்கக்கூடிய அப்டேட் இல்லாமல் இருக்கலாம். பட் ஆனால் எப்படி நீச்சல் அடிச்சு போறதுன்னு வித்தை எங்களுக்கு தெரியும். நாங்கள் நீச்சல் அடிச்சு போய் அந்த கரையை கடந்துருக்கோம். அந்த விதையை தான் சொல்ல போறோம். அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பவுமே நான் சொல்லிக்கிறது எப்பவுமே என்னன்னா, எனக்கு சொன்ன ஒரு நல்ல விஷயங்கள், எந்த செஷனுக்கு போனாலும் சரி, யார் பேச போனாலும் சரி, என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசுறது கேட்கறத விட டவுட்டை கேட்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் தான். கொஞ்சம் டவுட்ஸோட வாங்க. நீ யார் பேசினாலும் கொஞ்சம் டவுட்ஸோட வாங்க. என்ன இருக்கிறதுனா ஃபீல் ஃப்ரீயா பேசுங்க. பேசுறதுனால யாரும் பக்கத்துல இருக்க சிரிப்பான், பக்கத்துல இருக்கவன் இது பண்ணுவான், அந்த எல்லாமே தேவையில்லை. சரிங்களா? நம்மளோட நன்மைக்காக பேச போறோம். நல்லதோ கெட்டதோ நம்ம நல்லா இருந்தா சரிதானே? ஓகே. அதனால திரும்ப திரும்ப சொல்றதுதான், வேலைக்கு போறதுல நிறைய பொதுநலங்கள் இருந்தாலும் முதல்ல இது என்ன வேணும், நான் வேலைக்கு போனோட சுயநலம் வேணும். நான் முதல்ல வேலைக்கு போகணும்டா. எப்படியாது இந்த 100 போஸ்ட்ல எப்படியாவது ஒரு போஸ்ட்ல 99 பேர் எக்கேடுக்கு போயிட்டு போறான், கவலை இல்லை. பட் நான் அந்த ஒரு போஸ்ட்ல கண்டிப்பா வேலைக்கு போகணும். அது நடந்து போகணும், தவந்து போகணும், ஊர்ந்து போகணும், அது உங்க கையில தான் இருக்கு. பட் நான் என்ன பண்ணணும், அந்த பார்டர் லைனை கிளாஸ் பண்ணணும், சர்வீஸ் வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட படிங்க. ஆல் தி பெஸ்ட். அப்கமிங் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, படிங்க. வேற எந்த இதுவும் இது இருந்தாலும் சொல்லி இன்னொரு செஷன் நான் ஃப்ரீயா இருந்தா நான் வரேன். இன்னொரு செஷன். தேங்க்யூ. பிரதருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது திரும்ப ரொம்ப தேங்க்யூ.